சிலிண்டர் வச்சுக்கிட்டு கொடுக்கலைங்கிறது எங்களுக்கு புகாராக வந்தால் அப்படி பண்ணாதீங்க, இது தர்மம் இல்லை, நீங்கள் முறைப்படி சிலிண்டரை சப்ளை பண்ணுங்கன்னு சொல்லலாம். ரஷ்யாவிலிருந்து நாங்கள் பெட்ரோலிய பொருட்கள் இறக்குமதி பண்ணுறோம்னாங்க. அது மூலமாக எந்த அளவுக்கு கேஸ் உற்பத்தி பண்ண முடியுமோ அதை இந்திய அரசு பொறுப்பை உணர்ந்து அதுக்கு துரிதமாக செயல்படணும்னு நாங்கள் ஏற்கனவே கோரிக்கை வச்சுருக்கோம். உங்கள் பத்திரிகை வாயிலாகவும் அதை தெரிவிச்சுக்கிறோம். கப்பல்கள் வர ஆரம்பித்தாதான் இந்த சிக்கலுக்கு தீர்வு காண முடியும். இதை நிறைய நாடுகள் ஒன்றிணைந்து இப்போ தான் பொறுப்பாக ஈரான்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அது வெற்றி அடைந்தால் நமக்கும் லாபம், மக்களும் நிம்மதியாக இருப்பாங்க. போன்ற நெருக்கடியான நேரங்களில் முன்பு வந்து பெட்ரோல் துறை அமைச்சராக வாழப்படையில் வந்து பல்வேறு விதமாக செயல்பட்டார். இன்றைக்கி அவர் இருந்திருந்தால் எப்படி வந்து செயல்பட்டார்? சிலிண்டர் புக் பண்ணுறது இப்போ பண்ணி 25 நாள் கழித்து வந்ததுன்னா கூட பரவாயில்ல. சிலிண்டர் புக் பண்ண முடியலைங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய குறையாக இருக்குது. அதை முதல்ல எண்ணெய் நிறுவனங்களில் பேசி அதை சரி பண்ணணும், அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். நம்ம வந்து பொதுமக்களை வந்து நீங்கள் விறகு அடுப்புக்கு மாறுங்க, கெரசின் ஸ்டவ்வுக்கு மண்ணெண்ணெய் அடுப்புக்கு மாறுங்கிறது வந்து நம்ம ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரி ஆகிடும். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழல் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஸ்வரூபம் எடுக்கும் சிலிண்டர் தட்டுப்பாடு, பாதிக்கப்படும் மக்கள், தீர்வு என்ன என்பது குறித்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தலைவர் திரு சவுந்தரராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். ஈரான் போர் காரணமாக சிலிண்டர் தட்டுப்பாடு நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை வந்து விஸ்வரூபம் எடுத்து வருகின்றது. இந்த மாதிரி சமயங்களில் உங்களுடைய பங்களிப்பு என்ன? மக்களுக்கு வந்து எந்த வகையில் வந்து நீங்கள் உதவியாக இருக்கிறீங்க? ஏன்னா பாதிக்கப்படுற வணிகர்கள் அவர்களும் பார்த்திங்கன்னா வந்து செய்வதை அறியாது திகைத்து வருகின்றனர். அரசு சார்ந்து பல்வேறு விதமான ஆலோசனை வழங்கப்பட்டாலும் இதுக்கு தீர்வு தான் என்னையா? அதாவது இந்த ஈரான் இஸ்ரேல் போர் தொடங்கினதில் இருந்தே பரவலாக சிலிண்டர் தட்டுப்பாடு வரும், பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வரும்னு பரவலாக பேச்சு இருந்தது. ஆனால் இப்போ குறிப்பாக கடந்த ஒரு 3 நாட்களாக சிலிண்டர் சப்ளைங்கிறது வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பெங்களூர் போன்ற பெருநகரங்களில் ஹோட்டல்கள் எல்லாம் மூடி இருக்காங்க. சென்னையில் கூட நேற்று மாலையில் உள்ள நிலவரப்படி அந்த ஹோட்டல்களில் சட்னி மட்டும் கிரைண்டரில் அரைக்கிறதுனால சட்னி இருக்குது, சாம்பார் கிடையாது. எந்தெந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கிறாங்க. நிறைய டீ கடைகளில் கூட சிலிண்டரில் சொல்லி டீ கடைகள் மூடக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்குது. இது தொடர்பாக நாங்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு, குறிப்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம். இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுங்கிறது வந்து இப்போ பல்லாயிரக்கணக்கான பேச்சுலர் பையங்க பொண்ணுங்க எல்லாம் சென்னையில் தங்கி இருக்கிறாங்க. எல்லாமே ஹோட்டல் நம்பி தான். ஆமாம், அவங்க ஹோட்டலை நம்பி தான் இருக்கிறாங்க. ஹோட்டலை மூடிட்டா அவங்களோட சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. குறிப்பாக அதே மாதிரி வீட்டு சிலிண்டர் கூட இன்னைக்கு கூட நிறைய பேர் எங்ககிட்ட சொன்னது சிலிண்டர் புக் பண்ண முடியல, அந்த நம்பர் போட்டோன்னா நம்பரே ரீச் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும். மத்திய மாநில அரசுகள் துரிதமாக செயல்பட்டு பொதுமக்களுக்கு பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிறதுக்கும், யாராவது பதுக்கி வச்சிருக்கிறாங்கன்னா அதை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல சேவை மனப்பான்மையோடு அரசுகள் நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அரசாங்கம் மட்டும்தான் ஈடுபடணுமா? ஏன் வணிகர் சங்கங்களில் வந்து இதை தவிர்த்துட்டு பெயரளவுக்கு கடிதம் மட்டுமே எழுதிட்டு பார்த்திங்கன்னா மாநாடு வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டு இருக்கிறதா ஒரு பேச்சு. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனை கையில் எடுத்துகிட்டு தான் வந்து வணிகர் சங்கங்கள்லாம் களத்தில் இருக்கணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் மக்களுக்கு. ஏன்னா உங்களை சார்ந்து இருக்கிற கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளர்கள், அவர்களுக்கு வந்து என்னென்ன வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமோ அந்த பணிகளில் வந்து இந்த இடத்துல வந்து ஈடுபடலாமே தவிர, அதாவது மே 5ஆம் தேதி நடக்கின்ற அந்த மாநாடுகளுக்கு
கவனம் செலுத்துவது நியாயமா என்ற ஒரு கேள்வியும் வந்து பொதுமக்கள் சார்பாக எழுப்பப்பட்டு வருகின்றது. நீங்கள் சொல்கிறது உண்மை. மே 5 மாநாட்டுக்குரிய வேலைகள் வந்து அநேகமாக ஏப்ரலுக்கு அப்புறம் தான் நாங்கள் எப்போவுமே ஆரம்பிப்போம். மே 5 அதனால் ஏப்ரல் மாதம் தான் ஆரம்பிப்போம். மற்ற டைமில் மற்ற வேலைகள் தான். இப்போ யாராவது ஒரு ஏஜென்சியில் சிலிண்டர் வச்சுக்கிட்டு கொடுக்கலைங்கிறது எங்களுக்கு புகாராக வந்தால் அப்படி பண்ணாதீங்க, இது தர்மம் இல்லை, நீங்கள் முறைப்படி சிலிண்டரை சப்ளை பண்ணுங்கன்னு சொல்லலாம். ரெண்டாவது, நானும் ஏன் ஏதோ ஒரு அமைச்சர் நினச்சா கூட சிலிண்டரை வந்து அவங்க தயார் பண்ண முடியாது. அது நம்ம ஊரில் தயார் பண்ணுற பொருள் இல்லை. கேஸ் சிலிண்டர் வரணும். அது ஈரான் போகிறனால சரியாக சப்ளை இல்லைன்னு அரசுகள் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்திய அரசு ரஷ்யாவிலேருந்து நாங்கள் பெட்ரோலிய பொருட்கள் இறக்குமதி பண்ணுறோம்னாங்க. அது மூலமாக எந்த அளவுக்கு கேஸ் உற்பத்தி பண்ண முடியுமோ அதை இந்திய அரசு பொறுப்பை உணர்ந்து அதுக்கு துரிதமாக செயல்படணும்னு நாங்கள் ஏற்கனவே கோரிக்கை வச்சுருக்கோம். உங்கள் பத்திரிகை வாயிலாகவும் அதை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ ரஷ்யாவில் வந்து நம்ம இறக்குமதி பண்ணுறதுக்கும் வளைகுடா நாடுகள்லேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. வளைகுடா நாடுகள்லேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுகின்ற எரிவாயு உருளைகள் அது வந்து கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கையை மட்டும் இல்லை, அடுத்த கட்டத்துக்கு நிம்மதியாக அவர்களுக்கு வந்து ஒரு இடத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கின்றது இல்லையா? இப்போ ரஷ்யாங்கிறது அந்த மாரி நம்பிக்கை ஏற்படுத்துமா? அந்த கேள்வி இருக்குல்ல மக்கள் மத்தியில். அதாவது நம்ம குவான்டிட்டி கம்மி, ரஷ்யாவில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து குவான்டிட்டி கம்மி. அதனால் இந்த சூழ்நிலையை ரஷ்யன் பெட்ரோலை மட்டும் வச்சு நம்ம அதை நிவர்த்தி பண்ண முடியுமான்னா சந்தேகம்தான். ஆனால் வளைகுடா போர், அந்த ஈரான் வசமுள்ள கடல் பகுதியில் கப்பல்கள் வர ஆரம்பித்தாதான் இந்த சிக்கலுக்கு தீர்வு காண முடியும். இதை நிறைய நாடுகள் ஒன்றிணைந்து இப்போ தான் பொறுப்பாக ஈரான்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அது வெற்றி அடைந்தால் நமக்கும் லாபம், மக்களும் நிம்மதியாக இருப்பார்கள். இப்போ வளைகுடா நாடுகளில் முக்கியமான வந்து வளமே வந்து எண்ணெய் வளம் தான். அந்த எண்ணெய் வளத்தினுடைய வர்த்தகத்தை வந்து அவங்க பாதிப்பதை அவங்க இந்த நாடுகளே விரும்ப மாட்டாங்க. எதிர்பாராத விதமாக இந்த போர் நடைபெற்றிருந்தாலும் அந்த போர் முடிவுக்கு வரணும் என்று எல்லாருமே விரும்புகிறாங்க. ஆனால் கையிருப்பு வந்து நம்ம இந்தியாவில் 20 நாள் 25 நாளில் தான் வந்து அது எரிவாயு உருளைகள், அதாவது சிலிண்டரோட எண்ணிக்கை நமக்கு இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அது கேள்விக்குறி தான் அப்படின்னு செய்திகள்லாம் வருது. இது தொடர்பாக பெட்ரோல் துறை அமைச்சகமும் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுத்துக்கிட்டு வராங்க. மாற்று வழியாக, அதாவது மாற்று திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று எண்ணெய் நிறுவனங்களும் அறிவிப்புகளை வழங்கி வருகின்றார்கள். மாற்று ஏற்பாடு என்றால் அதாவது எலக்ட்ரிக் ஸ்டவ்வு, அதே போல் பார்த்திங்கன்னா பர்னர் ஸ்டவ்வு, அதை மர அடுப்பு, இதில் வந்து கவனம் செலுத்தணும். கோயம்புத்தூர் போன்ற நகரங்களில் இதுக்கான வந்து உற்பத்திகளாக செய்கிறாங்க. அது தொடர்பான அந்த அவேர்னஸ்லாம் இருக்குல்ல, இந்தமாரி அடுப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்று அதாவது வணிகர் சங்கங்கள் வந்து எப்படிலாம் இதுக்கெல்லாம் உதவி செய்யும்? ஏன்னா இந்தமாரி நேரங்களில் மாற்று திட்டத்துக்கு வந்து வணிகர் சங்கம் உதவ வேண்டும் இல்லையா? இன்னைக்கு வந்து ஒரு விறகு அடுப்பு, இந்த கெரசின் மண்ணெண்ணெய் அடுப்பு, இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இப்போ நம்ம நடைமுறையிலே இல்லை. ஏன் முதல்ல டீ கடைகள்லாம் பாய்லர் தான் இருக்கும், கறி போட்டு பாய்லர் இருக்கும். இப்போ அது எதுவுமே கிடையாது, எல்லாமே கேஸ் ஸ்டவ்ங்கிற நிலைமைக்கு மாறிட்டோம். இப்போ நம்ம வந்து பொதுமக்களை வந்து நீங்கள் விறகு அடுப்புக்கு மாறுங்க, கெரசின் ஸ்டவ்வுக்கு மண்ணெண்ணெய் அடுப்புக்கு மாறுங்கிறது வந்து நம்ம ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரி ஆகிடும். பொதுமக்களாக இல்லாத பட்சத்துக்கு அனைவரும், ஏன் நாங்களும் எங்கள் வீட்டில் கூட அனைவருமே தயாராக இருக்கணும். சிலிண்டர் இல்லையா, மாற்று வழியில் நம்ம சமைச்சு தான் ஆகணும். நம்ம பிள்ளைகள் குடும்பத்தாரெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும். அது மாதிரி எல்லாருக்கும் அதே நிலைமை தான். ஒன்றும் இல்லை, எதுவாக இருந்தாலும் சமாளித்து தான் ஆகணும். மர அடுப்புன்னு இல்லை, மாற்று திட்டத்தில் வந்து அதில் வந்து நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். அந்த விஷயத்தை வந்து முன்னெடுக்கலாம்ல, வணிக சங்கங்களில் வந்து அதில் முன்னெடுக்கலாம்ல. இல்லை, இப்போ சிலிண்டர் வந்து கிடைக்குது. இப்போ 25 நாளைக்கு ஒருக்கா புக் பண்ணணுன்றாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டுக்கு 25 நாளைக்கு ஒரு சிலிண்டர் வரும். இப்போ சிலிண்டர் புக் பண்ணுறது இப்போ பண்ணி 25 நாள் கழித்து வந்ததுன்னா கூட பரவாயில்ல, சிலிண்டர் புக் பண்ண முடியலைங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய குறையாக இருக்குது. அதை முதல்ல எண்ணெய் நிறுவனங்களில் பேசி அதை சரி பண்ணணும். அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறோம். கையிருப்பு இல்லாத பட்சத்தில் எண்ணெய் நிறுவனங்கள் சார்ந்த
நிறுவனங்கள் வந்து அவங்க அதை தான் வந்து அவங்க பின்பற்ற முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளர்கள் வந்து கைபேசியில் புக் பண்ணுற பொழுது அந்த பதில் தான் வரும். யதார்த்தமான ஒரு நிலைமை அது. நம்ம அதை போய் நம்ம குற்றம் சொல்றதுல அர்த்தமே இல்லை. வேறு அதாவது விதமான ஆக்கப்பூர்வமான பணிகளை வந்து முன்னெடுக்கலாம். புக் பண்ணாங்கன்னா புக்கிங் ஆகணும். ஆனதுக்கப்புறம் இவ்வளவு நாள் சிலிண்டருங்கிற மெசேஜ் வந்தால் பரவாயில்ல. இவங்க சுத்தமாக நம்ம அந்த நம்பரே ரீச் ஆகாத அளவுக்கு நாட் ரீச்சபிள் பொசிஷனில் இருக்குது. எண்ணெய் நிறுவனங்களோட தொலைபேசி எண்கள் இன்னைக்கு பிபிசிஎல்லில் என் நண்பர் ஒருத்தர் பண்ணார். பிபிசிஎல் புக் ஆகிடுச்சு. ஐஓசிக்கு இன்னொருத்தர், ஒரு 4-5 பேர் இருந்தோம். இன்னொருத்தர் ஐஓசிக்கு பண்ணுறாரு, ஐஓசி நம்பர் ரீச் ஆகலை. இதையெல்லாம் எண்ணெய் நிறுவனங்கள் சரி பண்ணணும். இதில் உள்ள குளறுபடிகளை வந்து புரிஞ்சுக்கிட்டு எண்ணெய் நிறுவனங்கள் தான் ஆமாம், அவங்க தான் பண்ணணும். அவங்க கன்சியூமருக்கு என்ன, வாடிக்கையாளருக்கு உபயோகிப்பாளர்களுக்கு என்ன சௌகரியம் பண்ணி கொடுக்கணுமோ அவங்க தானே பண்ணி கொடுக்கணும். இது ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் நாங்கள் ஏதோ ஒரு வியாபாரிகள் சங்கம்ங்கிற முறையில் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு மத்திய அரசு நிறுவனம். அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக்குக்கு தானே சார் நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தத்தில் இது ஒரு எசென்சியல் இதில் வரக்கூடிய பொருள்கள். அதனால் மத்திய மாநில அரசுகள் பொறுப்புணர்ந்து செயல்படும்னு நம்புகிறோம். இது போன்ற நெருக்கடியான நேரங்களில் முன்பு வந்து பெட்ரோல்துறை அமைச்சராக வாழப்பாடி இருந்து பல்வேறு விதமாக செயல்பட்டுருக்கார். இன்றைக்கி அவர் இருந்திருந்தால் எப்படி வந்து செயல்பட்டுருப்பார்? ஏன்னா சதாம் ஹுசேன் அவருடைய சந்திப்பு, ஐயா வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் கொடி கட்டி தொண்டனா கொடி கட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரானவர். அவர் ப்ராக்டிக்கலாக மனிதர்களோட கஷ்ட நஷ்டங்கள்லாம் நன்கு புரிந்து வைத்திருந்தவர். அவர் இருந்தால் இதை விட சாதுரியமாக தீவிரமாக செயல்படுவார். அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. அவர் வந்து ரோட்டில் காரில் போகிறதுக்கும் ஒன்று தான், நடந்து போகிறதும் ஒன்றா நினைக்கிறவர். அவர் இல்லை, ஈராக் அதிபர் சதாம் ஹுசேனையே நேரில் சந்தித்து தான், ஆமாம், அந்த கம்பீரமான சந்திப்புக்கு பிறகு தான் அக்ரிமெண்ட்டே வந்து சைன் பண்ணார். காரணம், இவர் வந்து உழைப்பால் அப்படியே வந்தவர். அதனால் இவருக்கு ஒரு ஏழை விவசாயியிலேருந்து பிரதமர் வரைக்கும் ஒன்றா நினைக்கக்கூடியவர் ஐயா வாழப்பாடி ராமமூர்த்தி. ஆனால் இது போன்ற மக்கள் பிரச்சனை இருக்கிறப்ப இந்நேரம் வந்து ஒரு உடனடியாக ஒரு தீர்வு கண்டிருப்பார் சொல்கிறாங்க எல்லாரும். உங்களுடைய பார்வை? உண்மை, அவரோட செயல்பாடு மறுப்பதற்கு இல்லை. காரணம், எனக்கு நல்லா அவரை பற்றி தெரியும். நல்ல செயல்பாடு மிக்க தலைவர். நிகழ்ச்சியை பங்கேற்று பல கருத்துக்கள் தெரிவித்தமைக்கு இதயம் கணிந்து அணிந்தேன். நன்றி நன்றி நன்றி.